டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸில் இருந்து கொண்டு வரப்படும் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சீரிஸிற்கு இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் ஃப்ளட்டர் யூஸ் செய்துதான் இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சீரிஸினை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் நமது 5வது ஆப்புடன் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் ஒர்க் அவுட் பிளானர் எனும் அப்ளிகேஷன் ஆகும். உங்களுக்கு இதன் ஃபிக்மா ஃபைலுக்கு ஆக்சஸ் இல்லை எனில் உங்களுக்கு கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் சென்று இந்த ஃபிக்மா கம்யூனிட்டி ஃபைலினை டவுன்லோட் செய்யலாம். இந்த ஓப்பன் இன் ஃபிக்மா எனும் பட்டனினை பிரஸ் செய்தால் உங்களுக்கு ஃபிக்மாவிற்கு ஓப்பன் செய்ய முடியும். நாம் எமது 5வது அப்ளிகேஷனின் ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்று என்றால் என்ன, எமது அப்ளிகேஷனின் ஸ்டேட்டினை மாற்றுவது எவ்வாறு, எமது அப்ளிகேஷனுக்கு பாஸ் ஆகும் டேட்டா டைனமிக்கலி மாறும்போது விஜெட்டினை மீண்டும் ரீபில்ட் செய்வது எவ்வாறு என்பதை முதல் பாட்டில் பார்த்தோம். எவ்வாறு இந்த விடயங்களை சரியாக செய்வது என்பதை நீங்கள் கட்டாயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதன் பின்னர் எமது அப்ளிகேஷனின் இயங்கும் என்டிட்டி சிலவற்றை அறிந்து மாடல் சிலவற்றை உருவாக்கி டேட்டா சிலவற்றை ப்ரிப்பேர் செய்வது எவ்வாறு என்பதை நாம் 2வது பாட்டில் இருந்து பார்த்தோம். அதன் பின்னர் ஹோம் பேஜ் ஒன்றை உருவாக்குவது எவ்வாறு என்பதை எமது அப்ளிகேஷனை உருவாக்கும் 3வது பாட்டில் பார்த்தோம். நாம் ஃபிக்மாவுக்கு சென்றால் இந்த செக்ஷனினை உருவாக்குவது எவ்வாறு என்பதை எமது இறுதி பாட்டில் இருந்து பார்த்தோம். நான் உங்களுக்கு அப்ளிகேஷனினை ஓபன் செய்து காட்டுகின்றேன். நாம் பில்ட் செய்த அப்ளிகேஷன் இங்கே உள்ளது. நாம் இந்த சிலவற்றை தான் இப்போது உருவாக்கியுள்ளோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். முன்னைய செக்ஷனில் நாம் இதன் நேவிகேஷன்ஸினை உருவாக்கி இருந்தோம். இங்கு ஆப் பாரின் கரண்ட் டேட் அண்ட் டைம் பிக் செய்வது எவ்வாறு என்பதை நான் உங்களுக்கு பேக்கேஜ் ஒன்று யூஸ் செய்து கூறினேன். இன்டெல் எனும் பேக்கேஜினை யூஸ் செய்து நான் இந்த விடயத்தை செய்தேன். அதன் பின்னர் எமது அப்ளிகேஷன் உள்ளே உள்ள யூசரனை யூசர் டேட்டாவாக ஃபெச் செய்வது எவ்வாறு என்பதை நான் உங்களுக்கு யூசர் டேட்டா ஆப்ஜெக்டில் இருந்து கூறினேன். எமது யூசர் டேட்டா ஆப்ஜெக்ட் உள்ளே உள்ள யூசரனை நாம் இங்கே ஃபெச் செய்திருக்கின்றோம். நான் அந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி சரியாக பேசினேன். நான் உங்களுக்கு மீண்டும் கோடினை காட்டுகின்றேன். நாம் டேட்டாவுக்கு செல்ல வேண்டும். டேட்டாவில் நாம் யூசர் டேட்டா ஒன்றை உருவாக்கினோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் யூசர் மாடல் ஒன்றையும் உருவாக்கினோம். நாம் மாடல்ஸுக்கு சென்றால் யூசர் மாடல் ஒன்றை நான் உருவாக்கியுள்ளேன் என்பதை நீங்கள் பார்க்கலாம். யூசர் மாடல்ஸின் உள்ளே இந்த யூசரின் ஸ்ட்ரக்சர் எந்த வகையானது என்பதை நான் சேர்க்க வேண்டும். யூசருக்கு யூசர் ஐடி ஒன்று, யூசர் நேம் ஒன்று, ஜெண்டர் அட்ரஸ் ஒன்று, ஏஜ், டிஸ்கிரிப்ஷன், கம்ப்ளீட்டட் செய்த எக்ஸசைஸ் அளவு உள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல எக்ஸசைஸ் லிஸ்ட் மற்றும் ஃபேவரட் லிஸ்டும் உள்ளது. அவ்வாறான விவரங்கள் பல உள்ளன என நான் யூசருக்கு கூறினேன். அதன் பின்னர் நாம் டேட்டா எனும் ஃபோல்டர் உள்ளே யூசர் டேட்டாவில் யூசர் ஒன்றை உருவாக்கினோம். இதுதான் யூசர் டேட்டாவாகும். இந்த நாம் உருவாக்கியது இந்த யூசர் எனும் கிளாஸின் யூசர் ஆப்ஜெக்ட் ஒன்று என்பது உங்களுக்கு புரியும். அந்த விடயங்கள் உங்களுக்கு இப்போது புரிகின்றன என்று நான் நினைக்கின்றேன். நாம் ஹோம் பேஜுக்கு செல்வோம். நமது ஹோம் பேஜில் இங்கு நான் உருவாக்கியுள்ள யூசரின் யூசர் டேட்டா இந்த யூசரினை பெற்றுள்ளேன் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த இம்போர்ட் சிலவற்றை தனியாக்குகின்றேன். முதலில் மெட்டீரியல் பேக்கேஜ் உள்ளது. அதன் பின்னர் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் சிலவும் கஸ்டம் விஜெட் சிலவும் உள்ளன. நீங்கள் பார்த்தால் இதன் யூசர் வருவது இந்த இம்போர்ட்டில் இருந்து என்று நன்றாக புரிய முடியும். நீங்கள் இதை மேல் கண்ட்ரோல் கிளிக் செய்தால் இந்த யூசர் என்ன என்பதை பார்க்க முடியும். அதன் பின்னர் இவ்வாறு டேட் டைம் போன்று இந்த ஃபார்மட்டினை உருவாக்கி எமக்கு தேவையான விதத்தில் இதை டிஸ்பிளே ஆகும் விதத்தில் உருவாக்குவது என்பதை நான் கூறினேன். நான் இதை பக்கத்தில் சேர்க்கின்றேன். எமக்கு தேவையான விதத்தில் நான் இந்த விவரங்கள் சிலவற்றினை எவ்வாறு டிஸ்பிளே ஆக வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு கூறினேன். அதன் பின்னர் யூசரின் விவரங்கள் சிலவற்றை காட்டி அந்த சிலவற்றை உருவாக்குவது எவ்வாறு என்பதை கூறினேன். அதன் பின்னர் நாம் கெஸ்ட் டிரெக்டரில் ரப் செய்து நேவிகேட்டரினை யூஸ் செய்து இவற்றின் நேவிகேஷன் சிலவற்றை உருவாக்கினோம். நாம் இன்னும் இந்த எக்யூப்மெண்ட்ஸின் நேவிகேஷனினை உருவாக்கவில்லை. இந்த 3 நேவிகேஷன்ஸ் ஒத்திருப்பதால் நான் கஸ்டம் பேஜ் ஒன்றாக இதை பில்ட் செய்து இந்த நேவிகேஷன் சிலவற்றை உருவாக்கினேன். உங்களுக்கு இதை பார்க்க முடியும். இந்த எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜ் உள்ளே நாம் பயன்படுத்திய விஜெட் ஒன்றை யூஸ் செய்தோம். அதுதான் இந்த கிரிட் வியூ பில்டர் எனும் விஜெட் ஆகும். இங்கு நான் அதை உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த கீழே உள்ள முழு செக்ஷனும் கிரிட் வியூ ஒன்றாக தான் உருவாகியது. இந்த கிரிட் வியூ ஒன்றை சேர்க்கும் முறை பற்றி நான் உங்களுக்கு அந்த செக்ஷனில் கூறினேன். அதன் பின்னர் இந்த கிரிட் வியூவுக்கு டேட்டா பாஸ் செய்ய வேண்டும்.
இந்த ஐட்டம் கவுண்டிற்கே இந்த ஐட்டம்ஸ் பில்ட் ஆக வேண்டும் என்பதை இந்த கிரிட் வியூவில் நான் கூறுகிறேன். ஐட்டம் இந்த 1 என கூறுவது இதுவாகும். இந்த அனைத்து ஐட்டமும் இந்த ஐட்டம் பில்டரில் இருந்து தான் பில்ட் ஆகும். அது பில்ட் ஆகும்போது இந்த எக்ஸசைஸ் கார்டு ஒன்று தான் ரிட்டர்ன் ஆகும். இந்த எக்ஸசைஸ் கார்டு உருவாக்கிய கஸ்டம் விஜெட் ஒன்றாகும். எக்ஸசைஸ் கார்டுக்கு சென்றால் டைட்டில், இமேஜ் URL மற்றும் டிஸ்கிரிப்ஷன் தான் இதற்கு நாம் பாஸ் செய்கின்றோம் என்பதை உங்களுக்கு பார்க்க முடியும். பேசிக்கலி இவை சிலவற்றை தான் நாம் முந்தைய செக்ஷன்களில் கவர் செய்தோம். உங்களுக்கு நான் இந்த செக்ஷன்ஸிலும் இங்கு இந்த பாஸ் செய்கின்ற டேட்டா உண்மையில் இந்த வேல் டேட்டா அல்லாமல் இருக்கலாம் என்பதை கூறினேன். அதை கூறுவது உண்மையில் இங்கு உள்ள இமேஜ் மற்றும் இந்த டேட்டா ஒத்துப்போகாது இருக்கலாம். நான் இந்த அப்ளிகேஷனை பில்ட் செய்ய வேண்டியதால் நான் இந்த விடயங்களை இவ்வாறு ஆட் செய்தேன். நீங்கள் உண்மையில் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குகின்றீர்கள் எனில் இவற்றுக்கு உண்மையான டேட்டா ஆட் செய்ய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பேசிக் நாலேஜ் தான் நாம் இந்த கோர்ஸிலிருந்து வழங்க எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னர் நாம் இந்த ப்ரோக்ரஸ் கார்டினை உருவாக்கினோம். தற்போது நாம் இந்த ப்ரோக்ரஸினை மேனுவலி தான் பாஸ் செய்கின்றோம். நாம் அதை உருவாக்கியது எமது ஹோம் பேஜ் உள்ளே என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இதுதான் எமது ப்ரோக்ரஸ் கார்டு ஆகும். இதற்கு நாம் இன்னும் மேனுவலி தான் ப்ரோக்ரஸினை பாஸ் செய்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்கோரிதம் ஒன்றின் மூலம் இதன் ப்ரோக்ரஸினை பாஸ் செய்வது எவ்வாறு என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இப்போது நாம் நமது வேலைகளை தொடங்குவோம். நாம் இப்போது இங்கு எக்யூப்மெண்ட்ஸ் பேஜினை உருவாக்க வேண்டும். நான் உங்களுக்கு எவ்வாறு இதை உருவாக்குவது என்பதை இப்போது கூறுகின்றேன். அதுபோலத்தான் நாம் முந்தைய செக்ஷனில் பேசிய கோடினை அக்சஸ் செய்ய வேண்டும் எனில் உங்களுக்கு முடியும். கீழ் டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்று இந்த GitHub ரெபோசிட்டரியின் லிங்கினை பெற்றுக்கொள்ளலாம். இதில் ப்ரொஜெக்டின் கம்ப்ளீட்டட் கோடினை அக்சஸ் செய்ய உங்களுக்கு முடியும். அதன் பின்னர் பிளேலிஸ்ட்களுக்கு வந்ததன் பின்னர் உங்களுக்கு இவ்வாறு ஃப்ளட்டர் பிளேலிஸ்டினை கண்டறியலாம். உங்களுக்கு இதில் டாட் மற்றும் ஃப்ளட்டர் முழு வீடியோ சீரிஸினையும் கண்டறிய முடியும். அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசோர்ஸ் ஒன்று என நினைக்கின்றேன். கட்டாயமாக இந்த சீரிஸினை பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சஜஸ்ட் செய்கின்றேன். இந்த யூனிட் 2வில் தான் நாம் பேசும் டாட் லெசன் சீரிஸ் உள்ளது. யூனிட் 3ல் தான் நாம் ஃப்ளட்டரில் இருந்து உருவாக்குகின்ற அப்ளிகேஷன்ஸ் சில உள்ளன. இப்போது நாம் இந்த எக்யூப்மெண்ட் டீடைல்ஸ் பேஜினை உருவாக்க வேண்டும். நாம் புதிதாக பேஜ் ஒன்றை உருவாக்குகின்றேன். நாம் இந்த அனைத்து செட் சிலவற்றையும் க்ளோஸ் செய்து வைப்போம். அதன் பின்னர் நான் பேஜஸில் எக்யூப்மெண்ட் பேஜ் டாட் என புதிதாக ஃபைல் ஒன்றை உருவாக்குகின்றேன். இதற்கு பிறகு பாஸ் ஆகும் டேட்டா அடிப்படையில் இதன் ஸ்டேட் மாறுவதால் நான் இதை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக உருவாக்குகின்றேன். ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாகவோ அல்லது ஸ்டேட்லெஸ் விஜெட்டாகவோ என எவ்வாறு அறிவது என்பதை பற்றி நாம் முன்னைய செக்ஷனில் பேசினேன். உங்களுக்கு STF என டைப் செய்து சஜஷன்ஸ் பெற முடியும். உங்களுக்கு இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்டினை சரியாக சேர்க்க முடியும். நாம் இதற்கு எக்யூப்மெண்ட் டீடைல்ஸ் பேஜினை சேர்ப்போம். நீங்கள் கட்டாயமாக மெட்டீரியல் பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய வேண்டும். இந்த எரர் அதனால் வருகிறது. நான் இங்கிருந்து மெட்டீரியல் பேக்கேஜினை இம்போர்ட் செய்கின்றேன். இப்போது நாம் UIற்கு சென்று எக்யூப்மெண்ட் பேஜ் எவ்வாறானது என்பதை பார்ப்போம். இந்த எக்யூப்மெண்ட் பேஜிலும் இந்த மேல் உள்ள ஹெடர் அதாவது ஆப் பார் மிகவும் ஒத்திருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் நான் முன்னே உருவாக்கிய ஆப் பாரினை இதற்கு சேர்க்கின்றேன். நாம் எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜில் தான் ஆப் பாரினை இம்ப்ளிமெண்ட் செய்தோம். கன்ஸ்ட்ரக்டரினை உருவாக்குவதற்கு முன்னால் முதலில் ஆப் பாரினை டிஃபைன் செய்து வைத்திருக்கின்றேன். நான் இந்த ஃபார்மேட்டர் சிலவற்றை சேர்க்கின்றேன். நான் இவற்றை முன்னே கூறியுள்ளதாக இதை நான் காப்பி செய்து பெறுகின்றேன். நான் ஃபார்மேட்டர் சிலவற்றை சேர்க்கின்றேன். கட்டாயமாக ஃப்ளட்டர் இன்டில் பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய வேண்டும். நாம் இந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தோம். நான் உங்களுக்கு இதை முன்னைய செக்ஷனில் கூறியிருந்தேன். அடுத்ததாக நான் டேட் ஃபார்மட் மற்றும் டைமின் நியூமரிக்கல் ஃபார்மட்டினை பெற வேண்டும். நான் ஹோம் பேஜினை தற்போது க்ளோஸ் செய்கின்றேன். இவற்றை நான் க்ளோஸ் செய்து வைத்திருக்கின்றேன். பில்ட் மெத்தட் உள்ளே தான் இதை நான் உருவாக்க வேண்டும்.
அடுத்து உங்களுக்கு இங்கு ஸ்கேஃபோல்டில் இந்த சிலவற்றை சேர்க்க முடியும். நான் இங்கு வந்து கண்டெய்னர் ஒன்றிற்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் என்னும் ப்ராப்பர்ட்டி உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதற்கு ஆப் பார் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். ஆப் பாரின் டைட்டில் இங்கு நீங்கள் கட்டாயமாக காலம் விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆப் பாரின் டைட்டிலுக்கு காலம் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். காலமிற்கு உங்களுக்கு சில்ட்ரனை பாஸ் செய்ய முடியும். சில்ட்ரனாக நீங்கள் இந்த விவரங்களை சிலவற்றை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு நான் காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். இந்த நாம் டிஃபைன் செய்த கலர்ஸ் சிலவற்றை கட்டாயமாக கலர்ஸில் இருந்து இம்போர்ட் செய்ய வேண்டும். இங்கு டைட்டிலினை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு இதை ரீயூசபிள் விஜெட் ஒன்றாக இருப்பதையே டைட்டில் என்றால் கூறுகின்றேன். இந்த டைட்டிலை நான் ரீயூஸ் செய்ய முடியும் விதத்தில் உருவாக்க வேண்டும். உங்களுக்கு இதை கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்ய முடியும். இந்த விஜெட் கிளாஸில் தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சிலவற்றை ஆட் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இந்த எக்யூப்மெண்ட் லிஸ்ட் தேவைப்படுகின்றது. அதனால் நான் ஃபைனல் ஸ்ட்ரிங் ஒன்றை உருவாக்குகின்றேன். நாம் இங்கு எக்யூப்மெண்ட் டைட்டில் என வழங்குவோம். அடுத்து டிஸ்கிரிப்ஷனினை ஃபைனல் ஸ்ட்ரிங் எக்யூப்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் என வழங்குவோம். அடுத்ததாக ஃபைனல் லிஸ்ட் எக்யூப்மெண்ட் லிஸ்ட் என வழங்குவோம். இங்கு இந்த எக்யூப்மெண்ட் என்பதை நான் சரியாக சேர்க்கவில்லை. இந்த எக்யூப்மெண்ட் மாடல் இம்போர்ட் ஆகியதா என்பதை நீங்கள் கட்டாயமாக பார்க்கவும். எனக்கு இவ்வளவே தேவைப்படுகிறது. நான் இப்போது கன்ஸ்ட்ரக்டர் சிலவற்றை சேர்க்கின்றேன். கன்ஸ்ட்ரக்டர் சிலவற்றை ஆட் செய்தோம். இப்போது இஷ்யூ அகற்றப்பட வேண்டும். கட்டாயமாக நீங்கள் விஜெட் கிளாஸில் இருந்து பார்க்க நாம் வழக்கமாக பழகி இருப்பது எக்ஸசைஸ் டைட்டில் என சேர்ப்பதற்கு பழகியுள்ளோம். ஆனால் ஸ்டேட் கிளாஸ் ஒன்றும் விஜெட் கிளாஸ் ஒன்றும் உள்ளது. நமது விஜெட் கிளாஸ் உள்ளே தான் எனது கன்ஸ்ட்ரக்டருக்கு ப்ராப்பர்ட்டி சிலவற்றை டிஃபைன் செய்துள்ளது என்று நான் முன்னே கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும். அப்படி என்றால் உங்களுக்கு இங்கு நேரடியாக ஸ்டேட் கிளாஸில் இருந்து பெற முடியாது. ஸ்டேட் விஜெட் சிலவற்றின் ஸ்டேட் மாறும் விடயங்கள் மட்டுமே ஸ்டேட் கிளாஸில் உள்ளது. உங்களுக்கு இதை விஜெட் டாட் எக்யூப்மெண்ட் டைட்டில் என்று பெற முடியும். ஏனெனில் இது இங்கு மேலுள்ள இந்த விஜெட் கிளாஸில் இருந்து வருகிறது. இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட் கிளாஸ் தான் உள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதன் உள்ளேதான் நான் ஃபீல்ட் சிலவற்றை டிஃபைன் செய்துள்ளேன். அது கடினமான விடயம் அல்ல. இதை கொடுத்து நாம் சேவ் செய்வோம். இதை ரீஸ்டார்ட் செய்ய நாம் இப்போது இதற்கு நேவிகேஷனை உருவாக்குவோம். இதை கிளிக் செய்த பின்னர் வார்ம் அப் பேஜிற்கு செல்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது எனக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிளிக் செய்த பின்னர் அந்த பேஜுக்கு செல்ல வேண்டும். ஹோம் பேஜிற்கு வந்து எமது எக்ஸசைஸ் கார்டு உள்ள இடத்திற்கு ஸ்க்ரோல் செய்து வர முடியும். அதை ஹோம் பேஜின் உள்ளே உருவாக்க வேண்டும். நாம் தற்போது எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜிற்கு தான் செல்ல உருவாக்கி உள்ளோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நாம் சிறிது ஸ்க்ரோல் செய்து கீழே வருவோம். எக்யூப்மெண்ட்ஸ் என்பது மேல் உள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை தான் நாம் கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றில் ராப் செய்ய வேண்டும். நான் இதற்கு ரேபிட் விஜெட் என கொடுத்து கெஸ்டர் டிடெக்டர் என வழங்குகின்றேன். இப்போது உங்களுக்கு இதற்கான கெஸ்டரினை ஆட் செய்ய முடியும். ஆன் டேப் என மெத்தட் உள்ளே உங்களுக்கு நேவிகேஷன் சிலவற்றை ஆட் செய்ய முடியும். நேவிகேட் டாட் புஷ் ஆக வேண்டும். அதன் பின்னர் புஷ் ஆக கண்டெக்ஸ்டினை பெற்ற ரவுட்டராக மெட்டீரியல் பேஜ் ரவுட்டர் ஒன்றை சேர்க்க வேண்டும். அதன் பின்னர் பில்ட் ஆக கண்டெக்ஸ்டினை பெற்று எக்யூப்மெண்ட் டீடைல்ஸ் பேஜினை ரிட்டர்ன் செய்கின்றது. இப்போது நான் இதற்கு விடயங்கள் சிலவற்றை பாஸ் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் எக்யூப்மெண்ட் டைட்டிலாக எக்யூப்மெண்ட்ஸ் என சேர்க்கின்றேன். அதன் பின்னர் எக்யூப்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நாம் தற்போது இவ்வாறான டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை பாஸ் செய்வோம். ஆனால் நீங்கள் அப்ளிகேஷனை உருவாக்கி செல்கின்றீர்கள் எனில் இதற்கு சரியான விவரங்கள் சிலவற்றை பாஸ் செய்ய வேண்டும். இப்போது நான் எக்யூப்மெண்ட் லிஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். நான் நினைக்கும் விதத்தில் நான் தற்போது எக்யூப்மெண்ட் லிஸ்டினை உருவாக்கியதால் அதிலிருந்து ஆட்டோமேட்டிக்கல் இது ஃபில் ஆகியுள்ளது. நாம் மேலே சென்று எக்யூப்மெண்ட் லிஸ்டினை உருவாக்கிய இடத்தை பார்ப்போம். நான் இந்த அன்யூஸ்ட் இம்போர்ட் சிலவற்றை அகற்றி வைக்கின்றேன். நான் எக்யூப்மெண்ட் லிஸ்டினை எக்யூப்மெண்ட் டேட்டா என்பதிலிருந்து பெற்றுள்ளேன். ஹோம் பேஜில் நான் இப்போது அந்த விடயங்கள் சிலவற்றை பாஸ் செய்கின்றேன். நான் இப்போது எக்யூப்மெண்ட் பேஜுக்கு சென்ற பின்னர் இது அழகாக அட் ஆகியுள்ளது என்பதை நீங்கள்
பார்க்கலாம். நாம் எக்யூப்மெண்ட்ஸ் பேஜுக்கு செல்வோம். காலமில் உங்களுக்கு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட் ஆக சேர்க்க முடியும். அப்போது அழகாக அலைன் ஆகும். இப்போது ஆப் பாரின் வேலைகள் முடிந்தன. நாம் இப்போது பாடியினை சேர்ப்போம். இங்குதான் ஆப் பார் முடிகின்றது. உங்களுக்கு பாடி உள்ளே காலம் விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். காலம் உள்ளே உங்களுக்கு சில்ட்ரன் லிஸ்ட் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். முதலில் இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை நான் சேர்க்க வேண்டி இருக்கிறது. ஏனெனில் எனக்கு விஜெட் உள்ளே உள்ள டிஸ்கிரிப்ஷனினை சேர்க்க வேண்டும். உங்களுக்கு எக்யூப்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனினை ஸ்டைலிங் ஒன்றுடன் இதற்கு சேர்க்க முடியும். நாம் டெக்ஸ்ட் ஸ்டைலிங் ஒன்றை சேர்ப்போம். டெக்ஸ்ட் ஸ்டைலிங்காக நான் ஃபாண்ட் சைஸினை 15 வழங்குகின்றேன். இவை ஸ்டைலிங் செய்கின்ற பொழுது உங்களுக்கு விருப்பமான விதத்தில் ஸ்டைலிங் செய்ய முடியும். அழகாக ஆட் ஆகியது. ஃபாண்ட் சைஸ் 15 மற்றும் ஃபாண்ட் வெயிட்டினை நார்மலாக வழங்குகின்றேன். இந்த அளவு நல்லது. அதன் பின்னர் தேவை என்றால் இதன் கலரினை மாற்ற எமக்கு முடியும். கலரினை எனக்கு டிஃபால்ட் மெயின் பிளாக் கலராக தான் சேர்க்க வேண்டும். பிளாக் கலர் தான் டிஃபால்ட்டாகவும் வருகிறது. அதனால் இந்த இஷ்யூ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலிங்கினை கன்ஸ்டன்டாக சேர்க்க முடியும். காலமினை நாங்கள் பேடிங் விஜெட் ஒன்றில் ராப் செய்யலாம். இது மூலைகளுக்கு தடித்துள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் பேடிங் விஜெட் ஒன்றில் ராப் செய்யலாம். நாம் கே டிஃபால்ட் பேடிங் என வேரியபிள் ஒன்றை உருவாக்கினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். கே ஃபால்ட் பேடிங் என்பதை வழங்கிய பின்னர் இதற்கு பேடிங் ஒன்று ஆட் ஆகும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது அடுத்து என்ன ஆட் செய்ய வேண்டியுள்ளது என்பதை நாம் பார்ப்போம். நாம் டிஸ்கிரிப்ஷனினை சேர்த்தோம். இப்போது எமக்கு இவை சிலவற்றை தான் உருவாக்க வேண்டி உள்ளது. இதுவும் கிரிட் வியூ ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய எமக்கு முடியும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இங்கு ஆக்சிஸ் கவுண்ட் மட்டுமே மாற்ற வேண்டி உள்ளது. எமக்கு ஆக்சிஸ் கவுண்டினை 1 ஆக சேர்க்க முடியும். அதற்கு முன்பாக நாம் இந்த கார்டு ஒன்றை டிசைன் செய்து வைப்போம். நாம் இந்த எக்ஸசைஸ் கார்டு ஒன்றை உருவாக்கியது போல இந்த விவரங்கள் சிலவற்றை சரியாக காட்ட எக்யூப்மெண்ட் கார்டு ஒன்றையும் உருவாக்கி வைத்திருப்போம். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. ஒரு காலம் ஒன்றுக்கு இதை பாஸ் செய்ய முடியும். அதன் பின்னர் இந்த டீடைல்ஸ் சில ரோ ஒன்றாக உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இதை ரோ ஒன்றாக சேர்க்க முடியும். அதன் பின்னர் இதை காலமின் கீழ் விழுமாறு சேர்க்கலாம். நான் இப்போது விஜெட்ஸுக்கு வருகின்றேன். நான் இப்போது புதிதாக விஜெட் ஒன்றை உருவாக்க போகின்றேன். நான் விஜெட் ஃபோல்டர் உள்ளே புதிதாக ஃபைல் ஒன்றை உருவாக்குகின்றேன். எக்ஸசைஸ் கார்டு என ஒன்றை நாம் உருவாக்கியுள்ளோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நாம் எக்யூப்மெண்ட் கார்டு டாட் என ஒன்றை உருவாக்கினோம். எக்யூப்மெண்ட் கார்டிலும் இது ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஆக வேண்டியது தேவை இல்லை என்பது உங்களுக்கு புரியும். இதற்கு பாஸ் ஆகும் டேட்டாவின் படி இது உருவாக வேண்டியுள்ளது என்பது உங்களுக்கு புரியும். இதனுள்ளே இந்த டேட்டா சிலவற்றை மாறுவது நடக்காது என்று அது கூறுகிறது. அதனால் எனக்கு இதை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்க முடியும். நான் தற்போது இதை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்கி செல்கின்றேன். எனக்கு அந்த ஸ்டேட்டினை மாற்ற வேண்டியிருந்தால் நாம் அதை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக கன்வெர்ட் செய்வோம். நான் இப்போது இதன் ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்கி செல்கின்றேன். இதற்கு நான் எக்யூப்மெண்ட் கார்டு என வழங்குகின்றேன். நீங்கள் மெட்டீரியல் பேக்கேஜினை கட்டாயமாக இம்போர்ட் செய்ய வேண்டும். இப்போது நான் இதற்கு பாஸ் செய்ய வேண்டிய கன்ஸ்ட்ரக்டரினை உருவாக்க வேண்டும். நாம் எக்யூப்மெண்ட் நேம், எக்யூப்மெண்ட்டின் இமேஜ் URL, எக்யூப்மெண்ட்டின் டிஸ்கிரிப்ஷன், நம்பர் ஆஃப் கேலரிஸ் வில் பர்ன் அண்ட் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் எனும் விவரங்கள் சிலவற்றை தான் பாஸ் செய்ய வேண்டி உள்ளது. நான் இதன் காப்பி ஒன்றை பெற்று மீண்டும் எக்யூப்மெண்ட் கார்டுக்கு இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். இப்போது நான் இந்த பெராமீட்டர் சிலவற்றை ஆட் செய்கின்றேன். இப்போது நீங்கள் கார்டினை டிசைன் செய்ய வேண்டும். நாம் கண்டெய்னர் வித்தினை $.infinity என வழங்குவோம். அதன் பின்னர் உங்களுக்கு இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை சேர்க்க முடியும். உங்களுக்கு இதை விருப்பமான விதத்தில் டிசைன் செய்ய முடியும். நான் இவ்வாறு செய்கின்ற விதத்திலேயே டிசைன் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு நான் இப்போது டிசைன் செய்ய வேண்டிய விடயங்கள் பலவற்றை கூறியுள்ளேன். அந்த விடயங்கள் யூஸ் செய்து உங்களுக்கு விருப்பமான அழகான டிசைன் ஒன்றை இதற்கு சேர்க்க முடியும். நான் பார்டர் ரேடியஸ் ஒன்றை வழங்குகின்றேன். அதன் பின்னர் கலர் ஒன்றை வழங்குகின்றேன். நாம் கலர் ஒன்றை உருவாக்கினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் கலர்ஸிற்கு செல்வோம்.
Ctrl+P கிளிக் செய்து கலர்ஸிற்கு செல்வோம். நான் இங்கு உருவாக்கிய கிரே கலர் இல்லை எனில் இந்த கே கார்ட் பேக்ரவுண்ட் கலர் என்பதற்கு இதற்கு சேர்ப்பேன். இந்த கலர் தான் இதற்கு பொருந்தும் கலர் என்று நான் நினைக்கின்றேன். நான் இங்கு இந்த கலரினை கலர்ஸிலிருந்து இம்போர்ட் செய்கின்றேன். நான் டெக்கரேஷனினை சேர்த்தேன். டெக்கரேஷனுக்கு பின்னர் உங்களுக்கு தேவையெனில் இதற்கு பாக்ஸ் ஷேடோ ஒன்று சேர்க்க முடியும். அவ்வாறு தேவையில்லை. நான் தற்போது சைல்டு ஒன்றை சேர்க்கின்றேன். நான் அதிகமாக ஸ்டைலிங் பக்கம் பார்ப்பது இல்லை, ஏனெனில் ஸ்டைலிங் சிலவற்றை நான் இப்போது ஃபோக்கஸ் செய்யவில்லை. இதன் லாஜிக்கினை எழுதுவதைத்தான் நான் ஃபோக்கஸ் செய்கின்றேன். முதலில் சைல்டாக சேர்க்க எனது நேம் தேவைப்படுகிறது. நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை உள்ளே சேர்க்கின்றேன். எவ்வாறு பெறுவது? இப்போது விஜெட் கிளாஸ் ஒன்று இல்லை என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இது ஸ்டேட்லெஸ் விஜெட் என்பதால் நேரடியாக எக்யூப்மெண்ட் நேமினையே பெற முடியும். உங்களுக்கு ஸ்டைலிங்கினை சேர்க்க முடியும். ஸ்டைலிங் ஒன்றாக டெக்ஸ்டைல் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். சிறிது பெரிய ஃபாண்ட் சைஸ் ஒன்று இருக்க வேண்டியதால் நான் ஃபாண்ட் சைஸினை 18 மற்றும் ஃபாண்ட் வெயிட்டினை போல்டாக கொடுக்கின்றேன். நாம் கன்ஸ்ட் கீவேர்டினை சேர்ப்போம். இப்போது நாம் டைட்டிலினை சேர்த்து முடித்தோம். அடுத்ததாக நாம் இதை ரோ ஒன்றாக இம்ப்ளிமெண்ட் செய்து இமேஜினை மற்றும் விவரங்கள் சிலவற்றை கீழ் காலம் ஒன்றாக சேர்க்க வேண்டும். முதலில் நாம் இங்கு சைஸ் பாக்ஸ் ஒன்றை சேர்ப்போம். கன்ஸ்ட் என டைப் செய்து சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்து ஹைட்டினை 10 வழங்குகின்றேன். அடுத்ததாக நாம் ரோ ஒன்றை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு ரோவிற்கு சில்ட்ரனினை பாஸ் செய்ய முடியும். முதலில் நான் இமேஜினை வழங்குகின்றேன். நாம் இமேஜினை தான் சேர்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். உங்களுக்கு இமேஜினை அசட் இமேஜாக யூஸ் செய்ய முடியும். நீங்கள் நெட்வொர்க் இமேஜஸ் யூஸ் செய்கின்றீர்கள் எனில் எந்த இஷ்யூ ஒன்றும் இல்லை. இதற்கு நீங்கள் எக்யூப்மெண்ட்டின் இமேஜ் URL-னை பாஸ் செய்ய வேண்டும். இதன் ப்ராப்பர்ட்டி சிலவற்றை சரியாக உருவாக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபிட் என்பதற்கு நீங்கள் கட்டாயமாக boxfit.cover என்பதை பாஸ் செய்ய வேண்டும். இந்த சைஸின் இமேஜ் ஒன்றை எதற்கு பாஸ் செய்தாலும் அப்போதுதான் இது அழகாக டிசைன் ஆகும். இதற்கு உங்களுக்கு வித் ஒன்றை வழங்க முடியும். வித் ஒன்றை வழங்காவிட்டால் இது மிகவும் பெரியதாக விடும். வித்தினை கொடுத்து உங்களுக்கு இதை தேவையான எல்லைக்கு மட்டுமே உருவாக்க முடியும். அடுத்து எனக்கு சைஸ் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுகிறது. சைஸ் பாக்ஸ் ஹைட் ஒன்று அல்ல, வித் ஒன்று தான் எனக்கு தேவைப்படுகிறது. ஏனெனில் எனக்கு இங்கு இந்த இரண்டுக்கும் இடையே எந்த இடைவெளியும் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக இந்த இரண்டுக்கும் கொலம் ஒன்று உள்ளே தான் நான் சேர்க்க வேண்டி உள்ளது என்பது உங்களுக்கு புரியும். சைஸ் பாக்ஸிற்கு கீழே நான் கொலம் ஒன்றை உருவாக்க வேண்டும். கொலமிற்கு உங்களுக்கு சில்ட்ரனினை பாஸ் செய்ய வேண்டும். முதலில் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று தான் உருவாக்க வேண்டி உள்ளது என்பது உங்களுக்கு புரியும். டேட்டாவாக உங்களுக்கு பாஸ் செய்ய முடியும். நான் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் என்பதை சேர்ப்போம். நம்பர் ஆஃப் மினிட்ஸ் என்பது இன்டிஜராக தான் பாஸ் செய்ய ஆகும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது எனக்கு இதை இவ்வாறு இங்கு பாஸ் செய்ய முடியாது. நம்பர் ஆஃப் மினிட்ஸ் என்பதற்கு பாஸ் செய்யும் இன்டிஜரினை மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் என சேர்க்க எனக்கு தேவைப்படுகிறது. அந்த சிலவற்றை சேர்த்து நீங்கள் அதை எவ்வாறு செய்வது என்பதை அறிவீர்கள். உங்களுக்கு $சைனினை சேர்த்து இந்த ஸ்ட்ரிங் இன்டர்பிரிட்டேஷன் செய்ய முடியும். உங்களுக்கு நம்பர் ஆஃப் மினிட்ஸ் என்பதை வழங்க முடியும். நீங்கள் கட்டாயமாக இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்ய வேண்டும். ஏனெனில் இன்டிஜரினை பாஸ் செய்ய முடியாது. ஆஃப் ஒர்க் அவுட் என டைப் செய்ய எனக்கு டேட்டாவாக ஸ்ட்ரிங் ஒன்று தான் கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டும். அதன் பின்னர் உங்களுக்கு இதற்கு ஸ்டைலிங் சிலவற்றை சேர்க்க முடியும். இப்போது எழுது. இப்போது நீங்கள் முன்னே செய்ததை போலவே இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைலிங் சிலவற்றை சேர்க்க மட்டுமே உள்ளது. உங்களுக்கு இதற்கு கலர் ஒன்றை வழங்க முடியும். நாம் கலர்ஸில் பிங்க் கலரினை டிஃபைன் செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் இந்த கேசப் பிங்க் கலர் என்பதை சேர்ப்போம். நாம் இதை கன்ஸ்டன்டாக சேர்ப்போம். அடுத்ததாக இவ்வாறான ஒன்றுதான் எனக்கு வர தேவையாக உள்ளது. ஏனெனில் இந்த இரண்டும் ஒத்தவையாகும். நான் இதை பிங்க் கலராக சேர்த்தேன். இங்கு நம்பர் ஆஃப் மினிட்ஸ் அல்ல வர வேண்டும். நம்பர் ஆஃப் கேலரிஸ் என்பதுவே இங்கு வர வேண்டும். நம்பர் ஆஃப் கேலரிஸ் என்பது டபுள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நாம் இந்த டெக்ஸ்டிற்கு பாஸ் செய்ய வேண்டியது ஸ்ட்ரிங் டேட்டா என்பதால் நீங்கள் கட்டாயமாக இதையும் இன்டிஜராக பெற வேண்டும்.
இங்கு கேலரிஸ் பர்ன்ட் என வழங்க வேண்டும். அடுத்து இந்த எக்யூப்மெண்ட்டின் டிஸ்கிரிப்ஷனை சேர்க்க வேண்டும். நான் இங்கு சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை சேர்க்கின்றேன். நான் கொலமிலிருந்து வெளியே வர வேண்டும். அதுபோல எனது ரோவில் இருந்தும் வெளியே வர வேண்டும். நாம் ரோ ஒன்றை உருவாக்கினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த ரோ இங்கு நான் சிறிய தவறை செய்துள்ளேன் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சிலவற்றை நான் ரோ உள்ளே பாஸ் செய்யவில்லை. நான் இந்த சிலவற்றை இந்த காலமுடனும் இவ்வாறு கட் செய்து ரோ ஒன்று உள்ளே பாஸ் செய்கின்றேன். ஏனெனில் இந்த சிலவற்றை ஒரே ரோவாகத்தான் உருவாக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இப்போது ரோ முடியும் இடத்திலிருந்து உங்களுக்கு சைஸ்டு பாக்ஸினை சேர்க்க முடியும். கட்டாயமாக இந்த காலம் உள்ளே தான் விழ வேண்டும். அதனால் நான் டெக்ஸ்ட் ப்ரொஜெக்டருக்கு கீழ் சைஸ் பாக்ஸ் ஒன்றை சேர்க்கின்றேன். உங்களுக்கு தனியாக ட்ரை செய்ய முடியும் எவ்வாறு கிரிட் ஒன்றை சேர்ப்பது என்பதை இப்போது நான் கூறியுள்ளேன். நான் இங்கு ஹைட்டினை 20 வழங்குகின்றேன். இப்போது நீங்கள் இங்குதான் உங்களுடைய கிரிட்டினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். எவ்வாறு இந்த கிரிட்டினை இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை இப்போது நாம் பார்ப்போம். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் கிரிட் வியூ ஒன்றை பில்ட் செய்யத்தான் தேவையாக உள்ளது. அப்படியெனில் கிரிட் வியூ டாட் பில்டருக்கு இந்த கிரிட் டெலிகேட் என்பதையும் ஐட்டம் பில்டர் என்பதையும் பாஸ் செய்ய வேண்டும். இந்த கிரிட் டெலிகேட் என்பதில் இருந்துதான் கிரிட் உருவாக்க வேண்டும். இந்த காலம்ஸ் 3 4 காலம்ஸ் இடையே இடைவெளியாகிய இந்த விவரங்கள் சிலவற்றை வழங்குவதுதான் இந்த கிரிட் டெலிகேட் உள்ளே நடக்கிறது. ஐட்டம் பில்டரில் இருந்துதான் இந்த கிரிட் உள்ளே பில்ட் ஆகும் ஐட்டம் சிலவற்றை பில்ட் செய்ய வேண்டும். முதலில் நாம் கிரிட் டெலிகேட்டினை உருவாக்குவோம். உங்களுக்கு இந்த கிரிட் டெலிகேட் மேல் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிரஸ் செய்து இந்த சில்வர் கிரிட் டெலிகேட் வித் ஃபிக்ஸ்ட் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் என்பதை வழங்க முடியும். இங்கு இந்த கிராஸ் ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் என்பதை சேர்க்க வேண்டாம். கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் என்பதுதான் தேவையாக உள்ளது. இங்கு கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் ஒன்றை வழங்க வேண்டும். நான் இங்கு தற்போது 1 என்பதை வழங்குகின்றேன். இது மாறுவது இல்லை என்பதனால் அடுத்ததாக உங்களுக்கு இதுவும் தேவையெனில் கன்ஸ்டாக சேர்க்க முடியும். அடுத்ததாக உங்களுக்கு கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங்கினை உருவாக்க முடியும். இதற்கு உங்களுக்கு நாம் உருவாக்கிய கே டிஃபால்ட் பேடிங் எனும் வேல்யூவினை வழங்க முடியும். இதன் மதிப்பு 10 என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அதன் பின்னராக மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங்கினை வழங்க வேண்டும். ஏனெனில் நான் உருவாக்குவது கிரிட் டெலிகேட் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் 1 என்பதால் இதற்கு கே டிஃபால்ட் பேடிங் என்பதை வழங்குகின்றேன். அதன் பின்னர் இந்த கிரிட் வியூ பில்டருக்கு நாம் இன்னும் ப்ராப்பர்ட்டி சிலவற்றை பாஸ் செய்ய வேண்டும். இந்த ஷ்ரிங்க் என்பதாகும். ஷ்ரிங்க் ரேப் என்பதை கட்டாயமாக ட்ரூவாக சேர்க்க வேண்டும். அதன் பின்னராக உங்களுக்கு இதற்கு பிசிக்ஸினை வழங்க முடியும். பிசிக்ஸாக உங்களுக்கு இதற்கு நெவர் ஸ்க்ரோலபிள் ஸ்க்ரோல் பிசிக்ஸ் என்பதை சேர்க்க முடியும். இதிலிருந்து என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு இதன் மேல் ஓவர் செய்து பார்க்க முடியும். கிரியேட் ஸ்க்ரோல் physics that does not let the user scroll என உள்ளது. அந்த பிசிக்ஸில் இருந்து யூசருக்கு இதை ஸ்க்ரோல் செய்ய அனுமதிக்காது என்பதை அது கூறுகிறது. இந்த பிசிக்ஸிற்கு நெவர் ஸ்க்ரோலபிள் பிசிக்ஸ் என்பது மட்டுமில்லை, உங்களுக்கு பிசிக்ஸ் வகைகள் சிலவற்றை பாஸ் செய்ய முடியும். ஆல்வேஸ் ஸ்க்ரோலபிள் ஸ்க்ரோல் பிசிக்ஸ் என ஒன்று உள்ளதை நீங்கள் பார்க்கலாம். பவுன்சிங் ஸ்க்ரோல் பிசிக்ஸ் என ஒன்று உள்ளது. கிளாம்பிங் ஸ்க்ரோல் பிசிக்ஸ், ஃபிக்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ட் ஸ்க்ரோல் பிசிக்ஸ் என ஒன்று உள்ளது. இந்த விடயங்களிலிருந்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் டெஸ்ட் செய்து பார்க்க அவ்வாறு பல உள்ளன. இப்போது எனக்கு இந்த சிலவற்றை பில்ட் செய்யத்தான் தேவையாக உள்ளது. இந்த ஐட்டம் பில்டரில் நீங்கள் கரண்ட் டெக்ஸ்ட் மற்றும் இண்டெக்ஸினை கட்டாயமாக பெற வேண்டும். அதன் பின்னராக இந்த ஐட்டமில் எக்யூப்மெண்ட் ஒன்றுதான் நாம் பில்ட் செய்கின்றோம். அதனால் நான் எக்யூப்மெண்ட் ஒன்றை உருவாக்குகின்றேன். நாம் எக்யூப்மெண்ட் லிஸ்ட் ஒன்றை இதற்கு பாஸ் செய்கின்றோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அது widget கிளாஸில் இருந்து வருகிறது. எக்யூப்மெண்ட் லிஸ்டின் கரண்ட் இண்டெக்ஸ் தான் இந்த பில்டருக்கு பாஸ் செய்யப்படுகிறது. நான் எக்யூப்மெண்ட் ஒன்றை தான் ஒரு நேரத்தில் பாஸ் செய்ய வேண்டும் என்று அது கூறுகிறது. நீங்கள் இதை for loop ஒன்று போல நினைக்கின்றீர்கள் எனில் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள மிகவும் எளிதாக இருக்கும். நாம் எக்யூப்மெண்ட் கார்டு ஒன்றை உருவாக்கினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். எக்யூப்மெண்ட் கார்டு ஒன்று தான் நான் இப்போது ரிட்டர்ன் செய்ய வேண்டும். எக்யூப்மெண்ட் கார்டுக்கு பாஸ் செய்ய வேண்டிய விடயங்கள் பல உள்ளன என்பதை நீங்கள் பார்க்க முடியும்.
எக்யூப்மெண்ட் நேம் உள்ளது. எமக்கு இந்த எக்யூப்மெண்ட்டினை பெற்று டாட் என கொடுத்து இங்கு எக்யூப்மெண்ட் நேமினை வழங்க முடியும். நாம் அனைத்து விடயங்களையும் செய்தோம். அதனால் இப்போது மிகவும் எளிதாக இருக்கும். அடுத்ததாக எக்யூப்மெண்ட்டின் டிஸ்கிரிப்ஷனினை வழங்குகின்றேன். அடுத்து எக்யூப்மெண்ட் இமேஜ் URL-இனை வழங்குகின்றேன். அடுத்ததாக எக்யூப்மெண்ட்டின் நம்பர் ஆஃப் மேட்ஸ் எனும் இன்டிஜர் மற்றும் நம்பர் ஆஃப் கேலரிஸ் எனும் டபுள்-இனை சேர்க்கின்றேன். ரிட்டர்ன் ஆகும் என்பதால் கட்டாயமாக செமிகோலன் ஒன்றை சேர்க்க வேண்டும். இப்போது நான் ஐட்டம் பில்டரினை பாஸ் செய்தேன். இந்த ஐட்டம் பில்டரினை பாஸ் செய்வது எனில் நீங்கள் கட்டாயமாக இதற்கு இன்னும் ப்ராப்பர்ட்டி ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அதுதான் கவுண்ட் என்பதாகும். ஐட்டம் கவுண்ட் என்பது இந்த பில்டர் எத்தனை முறை பில்ட் ஆக வேண்டும் என்பதை பாஸ் செய்ய வேண்டும். அப்படி எனில் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் லிஸ்டின் லென்த் போன்ற அளவு நீங்கள் பில்ட் ஆக வேண்டும் என கூற முடியும். இதை கொடுத்தும் நீங்கள் சேவ் செய்ய வேண்டும். இப்போது நான் சேவ் செய்தால் எமது டீடைல்ஸ் சில விழுந்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இங்கு எனக்கு ஸ்க்ரோல் செய்யவும் முடியாது. அதனால் இங்கு பிக்சல் ஒன்று ஓவர்ஃப்ளோ ஆகி உள்ளது. இங்கு பிக்சல் 3300 அளவில் இது ஓவர்ஃப்ளோ ஆகி உள்ளது என உள்ளது. இங்கு ஓவர்ஃப்ளோ ஆகும் காரணம் இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். ஏனெனில் நான் எனது பாடியினை சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூவில் சேர்க்கவில்லை. ஆனால் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூவினை சேர்த்தால் இந்த இஷ்யூ அகற்றப்பட வேண்டும். இப்போது இதை எனக்கு ஸ்க்ரோல் செய்ய முடியும். இப்போது எனக்கு இந்த கார்டினை தான் உருவாக்க வேண்டும். நாம் முதலில் இந்த கார்டினை எமக்கு தேவையான விதத்தில் உருவாக்கிக் கொள்வோம். நான் இங்கு எக்யூப்மெண்ட் கார்டுக்கு செல்கின்றேன். இங்கு நாம் காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட் விதத்தில் உருவாக்க வேண்டும். இப்போது சில ஸ்டார்ட்டுக்கு வந்து இப்போது எனக்கு இதற்கு பேடிங் ஒன்றை வழங்க முடியும். நான் இங்கு பேடிங் ஒன்றை வழங்குகின்றேன். நான் 20 எண் பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். இந்த அளவும் நல்லது. அடுத்ததாக எமக்கு இந்த ஐட்டம் சிலவற்றின் ஃபாண்ட் சைஸினை அதிகரிக்க முடியும். நான் ஃபாண்ட் சைஸினை 17 என்று சேர்த்து பார்க்கின்றேன். இந்த அளவு நல்லது. நான் ஃபாண்ட் வெயிட்டினையும் போல்டாக சேர்க்கின்றேன். நாம் இங்கு ஃபாண்ட் சைஸினை இன்னும் சிறிதாக குறைப்போம். ஃபாண்ட் சைஸினை 16ஆக சேர்க்கின்றேன். இதற்கும் இந்த ஸ்டைலிங்கினையே காப்பி செய்வோம். அதன் பின்னராக இதன் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினையும் உருவாக்க வேண்டும். கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை நாம் ஸ்டார்ட்டிற்கு கொண்டு செல்வோம். இப்போது இந்த இரண்டும் ஒரே லைனுக்கு கொண்டு வர முடியும். இங்கு ஃபாண்ட் சைஸ் மற்றும் ஃபாண்ட் வெயிட்டினை இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் வழங்கினால் நல்லது. அதனால் நான் இதற்கு ஸ்டைலிங் ஒன்றாகத்தான் சேர்க்க வேண்டும். நான் இந்த ஸ்டைலிங்கினையே காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். இந்த ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் வெயிட் பல அதிகமாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு உங்களுக்கு K-மெயின் பிளாக் கலரினை சேர்க்க முடியும். உங்களுக்கு ஃபாண்ட் சைஸினை சிறிது அதிகரிக்க முடியும். நான் ஃபாண்ட் சைஸினை 16 என்று வழங்குகின்றேன். இந்த அளவு நல்லதாக இருக்கும். இப்போது இவை சிலவற்றை அழகாக டிசைன் ஆகியுள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த வித்தினை சிறிது அதிகரிக்க முடியும். நான் வித்தினை 30 அளவில் வழங்குகின்றேன். சிறிது அங்கே சென்று இப்போது இதன் அழகாக டிசைன் ஆகியுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த அளவு நல்லது. இப்போது எனது இந்த கார்டின் ஹைட்டினை குறைக்க நான் உள்ளது. இங்கு ஹைட்டினை குறைக்க எனது இந்த தனி சிங்கிள் கார்டு ஒன்றில் இப்போது நான் வித்தினை சேர்த்துள்ளது போலவே எனக்கு ஹைட்டினை மீடியா குவரி ஒன்றாக வழங்க முடியும் என்று உங்களுக்கு நினைக்க முடியும். இங்கு மீடியா குவரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்டினை பெற்று உங்களுக்கு இதற்கு டாட் சைஸின் டாட் ஹைட்டினை 0.5 வழங்கினால் இது சைஸ் குறையும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை சேவ் செய்தால் இதன் சைஸ் குறையவில்லை. நாம் இதை கிரிட் வியூவாகத்தான் சேர்க்கின்றோம் என்பதே அதற்கான காரணமாகும். கிரிட் வியூவின் இந்த கிரிடுக்கு தேவையான இடம் இந்த கார்டில் இருந்து எக்ஸ்டெண்ட் செய்கின்றது. இதை நமக்கு உருவாக்க முடியும். உங்களுக்கு மீண்டும் எக்யூப்மெண்ட்ஸ் பேஜில் நாம் உருவாக்கிய கிரிட் வியூ பில்டருக்கு செல்ல வேண்டும். இங்கு நான் இப்போது புதிதாக ப்ராப்பர்ட்டி ஒன்றை உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த கிரிட் டெலிகேட்டர் உள்ளே ப்ராப்பர்ட்டி உள்ளது. உங்களுக்கு இதில் உள்ள இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை மாற்ற முடியும். உங்களுக்கு இந்த சைல்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எனும் ப்ராப்பர்ட்டியினை 16:9 அளவில் கொடுக்க முடியும். இங்கு வித் மற்றும் ஹைட்டின் ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் இங்கு நான் சேர்க்க வேண்டும். நான் அதை கொடுத்து சேவ் செய்தால் சைஸ் சிறியதாக்கி கொண்டு செல்கின்றது.
எனது ஹைட் சிறிது போதாது போல் இருக்கிறது. உங்களுக்கு இப்போது இங்கு 16/12 அளவில் வழங்க முடியும். இந்த அளவும் அதிகம். நான் இங்கு 10 வழங்குகின்றேன். இந்த அளவு நல்லது. 16/10 என்பதை உங்களுக்கு இதை 2ஆல் பிரித்து இங்கும் 8 இங்கு 5 சேர்க்க முடியும். உங்களுக்கு விருப்பமான விதத்தில் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை அட்ஜஸ்ட் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவின் படி இவை சிலவற்றை அட்ஜஸ்ட் ஆக வேண்டும் என கூற முடியும். அப்பொழுது இது அழகாக அட்ஜஸ்ட் ஆகும். இப்போது எவ்வளவு அழகாக இந்த விடயங்கள் சிலவற்றை எமக்கு பார்க்க முடியுமா என்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டைட்டிலின் ஃபாண்ட் சைஸ் போதாது எனில் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் கார்டுக்கு எமது டைட்டிலுக்கு ஃபாண்ட் சைஸினை 20 அளவில் சேர்க்க முடியும். அப்போது எமக்கு மீண்டும் ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை உருவாக்க வேண்டும். நாம் ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை 9 6 சேர்ப்போம். உங்களுக்கு இதை 3 2 சேர்க்க முடியும். சில டிஸ்கிரிப்ஷன் சிறிது பெரியதாக உள்ளன என்று அது கூறுகிறது. அதனால் இந்த அளவு அனைத்து விஜெட்டுக்கும் நல்லது. இப்போது நாம் எமது ஹோம் பேஜினை மிகவும் அழகாக டிசைன் செய்துள்ளோம். நாம் வார்ம் அப்ஸுக்கு சென்ற பின்னர் வார்ம் அப் எக்ஸசைசஸ் சிலவற்றை காட்டுகின்றது. மீண்டும் பேக் எமக்கு எக்யூப்மெண்ட்ஸினை பார்க்க முடியும். இவ்வாறு அழகாக எக்யூப்மெண்ட் சிலவற்றை காட்டுகின்றது. அதன் பின்னர் எக்ஸசைசஸுக்கு வந்த பின்னர் எக்ஸசைஸ் சிலவற்றை காட்டுகின்றது. ஸ்ட்ரெச்சிங்கிற்கு வந்த பின்னர் ஸ்ட்ரெச்சிங் சிலவற்றை காட்டுகின்றது. இன்னும் இந்த கார்ட்ஸ் 3லும் காட்டும் டீடைல்ஸ் சில இருக்கிறது. அதற்கு எமக்கு இவற்றுக்கு பொருந்தும் விதத்தில் இந்த டேட்டா ஆப்ஜெக்டினை உருவாக்க முடியும். இங்கு இந்த எக்ஸசைஸ் டேட்டா என்பதை உங்களுக்கு இதற்கு இன்னும் டேட்டா சிலவற்றை ஆட் செய்து ஃபில்டர்ஸாக உருவாக்க தேவையெனில் அவ்வாறு உருவாக்க முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் இங்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் லிஸ்ட் என பொது ஒன்றை உருவாக்காமல் வார்ம் அப் எக்ஸசைஸ் லிஸ்ட் என லிஸ்ட் ஒன்றை உருவாக்க முடியும். அதன் பின்னர் எக்ஸசைஸ் லிஸ்ட் என இன்னும் லிஸ்ட் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதன் பின்னர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் லிஸ்ட் என இன்னும் லிஸ்ட் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதன் பின்னர் அந்த லிஸ்ட் தான் இங்கு ஹோம் பேஜில் காட்ட வேண்டும். நான் கூறும் விடயம் உங்களுக்கு புரிகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஹோம் பேஜுக்கு வார்ம் அப் என்பதற்கு நான் பாஸ் செய்வது எக்ஸசைஸ் லிஸ்டினை ஆகும். அதனால் தான் இவை சிலவற்றை காட்டுகிறது. அப்படியெனில் நாங்கள் இங்கு வார்ம் அப் எக்ஸசைஸ் லிஸ்ட் என தனியான வார்ம் அப் எக்ஸசைஸ் சேர்த்து லிஸ்ட் ஒன்றை உருவாக்கினால் உங்களுக்கு இங்கு அதை பாஸ் செய்ய முடியும். அப்போது அந்த டேட்டா சிலவற்றை அழகாக காட்டுகின்றது. அதே போலத்தான் இந்த எக்ஸசைசஸ் லிஸ்டிற்கு தேவையான டேட்டா சிலவற்றை உங்களுக்கு சிறிது கீழே பார்க்க முடியும். இந்த விஜெட்ஸ் வழியாக ஒரே டேட்டா சிலவற்றை தான் நான் இங்கு பாஸ் செய்துள்ளேன். அதனால் தான் ஒரே விடயம் இங்கு காட்டுகின்றது. அந்த விடயங்கள் உங்களுக்கு புரிகின்றன என்று நான் நினைக்கின்றேன். அப்படியெனில் பேசிக்கலி நாம் இப்போது எமது ஹோம் பேஜின் வேலைகளை செய்து முடித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். நான் இங்கு சிறிய அல்காரிதம் ஒன்றை வைத்து இந்த ப்ரோக்ரஸினை ட்ராக் செய்ய வேண்டும். இப்போது அப்படியெனில் நமக்கு இந்த ஆட் நியூ பேஜினை உருவாக்க வேண்டும். நாம் உருவாக்கிய அப்ளிகேஷனை நான் இங்கு காட்டுகிறேன். உங்களுக்கு இங்கு ஃபிக்மா ஃபைலுக்கு இந்த அப்ளிகேஷனை பார்க்க முடியும். ஆட் நியூ பேஜ் நான் இப்போது எனக்கு உருவாக்க வேண்டும். உங்களுக்கும் இவ்வாறு ஆட் நியூ பேஜினை பார்க்க முடியும். உங்கள் எக்ஸசைஸ் லிஸ்டிற்கு எக்ஸசைஸ் ஆட் செய்ய முடியும். அதே போல உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்டுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஆட் செய்ய முடியும். எவ்வாறு இந்த ஆட் நியூ பேஜினை உருவாக்குவது என்பதை நாம் அடுத்து பார்ப்போம். நாம் இந்த பாட்டில் எமது ஹோம் பேஜின் கோடினை எழுதுவது எவ்வாறு என்பதை பார்த்தோம். இந்த ஹோம் பேஜினை உருவாக்கும் போது எவ்வாறு விஜெட்ஸ் வழியாக டேட்டா பாஸ் செய்வது என்பதை நாம் பார்த்தோம். நாம் இந்த அப்ளிகேஷனில் வேறுபட்ட வகையான டேட்டா காட்ட தேவையெனில் அவற்றுக்கு தனித்தனியான டேட்டாவில் லிஸ்டை உருவாக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் கூறினேன். அந்த விடயங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு வேறுபட்ட தனித்தனியான லிஸ்ட் ஒன்றை உருவாக்கி பாஸ் செய்ய முடியும் என்றால் மிகவும் நல்லது. அப்போது உங்களுக்கு பல டேட்டாக்களை அப்ளிகேஷனில் காட்ட முடியும். மீண்டும் நாம் கோடுக்கு செல்வோம். நாம் கோடின் மாடல்ஸில் யூசர் மாடலுக்கு செல்வோம். யூசர் மாடலில் யூசரின் எக்ஸசைஸ் லிஸ்ட் உள்ளது. எக்ஸசைசஸ் லிஸ்ட்டுக்கு எக்ஸசைஸ் ஆட் செய்ய, எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஆட் செய்ய யூசருக்கு முடியும் என்று அது கூறுகின்றது. அப்போது நீங்கள் இந்த எக்ஸசைஸ் சிலவற்றுக்கு என்ரோல் ஆகி உள்ளீர்கள். நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட் சிலவற்றை borrow செய்துள்ளீர்கள் என யூசரின் ப்ரொஃபைல் பேஜில் காட்ட உங்களுக்கு முடியும். அப்படி என்றால் எவ்வாறு அந்த ஃபீச்சரினை இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை நாம்
அடுத்த வீடியோவில் இருந்து பார்ப்போம்.